Good morning, everyone. Possible distinct remainders related questions பார்க்கலாம். Question read பண்ணிக்கோங்க. If n is an number, is the number of distinct remainder of 1 power n plus 2 power n plus 3 power n when divided by 6. ஸோ அதாவது நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 power n 2 power n plus 3 power n இதை 6ஆல டிவைட் பண்ணும்போது பாசிபிள் ரிமைண்டர்ஸ் பார்க்க போறோம். பாசிபிள் ரிமைண்டர். ஓகே, பாசிபிள் ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிமைண்டர், எத்தனை ரிமைண்டர் பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோல் நம்பரும் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஹோல் நம்பரான இதெல்லாம் வரலாம். ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 4 5 6 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? சரி, ஓகே. என்னோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் 0ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். n ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு 0ன்னா நமக்கு அந்த வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 1 power 0 plus 2 power 0 plus 3 power 0 divided by 6ன்னு போட்டோமா, நம்ம anything power 0 equal to என்ன சொல்ல 1ன்னு சொல்லிடலாமா? அப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ 1ன்னு வந்திருக்கும். divided by 6ன்னு போட்டலாமா? அப்போ நமக்கு 3 divided by 6ன்னு போட்டுமா, ரிமைண்டர் என்ன வந்துடலாம்? 3ன்னு வருமா? ரிமைண்டர் 3. சரி, ஓகே. n equal to நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. n equal to 1ன்னா 1 power 1 2 power 1 3 power 1 divided by 6ன்னு போடுவோம். அப்போ இதோட வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 1 plus 2 plus 3 divided by 6ன்னு போடுவோம். இதோட ஆன்சர் 6 by 6ன்னு சொன்னோமா, நமக்கு ரிமைண்டர் இதுக்கு என்ன வந்திருக்கலாம்? ரிமைண்டர் 0ன்னு வரலாம். ஓகேங்களா? இதுக்கு ரிமைண்டர் 0. அடுத்து n equal to 2ன்னு போடலாமா? n equal to 2ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 1 square plus 2 square plus 3 square divided by 6. 1 square value 1, 2 square value 4, 3 square value 9. divided by 6ன்னு போடலாமா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 14 வந்திருக்குமா? அப்போ 14 divided by 6ன்னு போட்டோமா, ரிமைண்டர் ஈக்குவல் டு நமக்கு 2ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? என்னோட வேல்யூ 3 என்ன நமக்கு என்ன ஈக்குவல் டு என்ன? 1 cube 2 cube 3 cube by 6. ஓகே, ஈக்குவல் டு 1 cube வேல்யூ 1, 2 cube வேல்யூ 8 அண்ட் 3 cube வேல்யூ 27 divided by 6ன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாமா? இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? 36 வருமா? 36 divided by 6ன்னு போட்டுமா, 6ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 0 வரும். ஸோ அடுத்தது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா n equal to 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்போ n equal to 4ன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 1 power 4 2 power 4 plus 3 power 4 divided by 6ன்னு போட்டுமா, நமக்கு 1 power ஓட வேல்யூ 1, 1 power 4 ஓட வேல்யூ 1, 2 power 4 ஓட வேல்யூ 16 அண்ட் 3 power 4 ஓட வேல்யூ 81 divided by 6ன்னு போடுவோம். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாமா? இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? 3 power 4 81. கரெக்ட். சரி, ஓகே. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுமா, நமக்கு 8 9 வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 9 divided by 6ன்னு போடலாமா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 6ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 6ஆல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வந்திருக்கலாம்? ரிமைண்டர் என்ன வரலான்னு பாருங்க. ரிமைண்டர் 99 வந்திருக்குமா? 7 8 சாரி 98ன்னு வந்திருக்கும். 98 இதை வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வந்துடலாம்? 2ன்னு வரும். ஆனால் ரிப்பீட்டேஷன் ஆஃப்டர் என்னோட வேல்யூ, ஓகேவா? அதாவது நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம்? கிரேட்டர் தென் 1. அதாவது நமக்கு என்னோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? கிரேட்டர் தென் 1ஆ இருந்தால், அதாவது n ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1ஆ இருக்கும்போது, சரி ஓகேவா, ஆடா இருந்தா ரிமைண்டர் நமக்கு என்ன வந்திருக்கு? 0வும், ஈவன் நம்பரா என்னோட வேல்யூ வரும்போது ரிமைண்டர் 2ஆ வந்திருக்கு. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர்னு கேட்டால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3ன்னு ஒரு ரிமைண்டர், 0ன்னு ஒரு ரிமைண்டர், 2ன்னு ஒரு ரிமைண்டர். டோட்டலா இப்போ நமக்கு எத்தனை ரிமைண்டர் இருக்கு? 3 ரிமைண்டர்ஸ் இருக்குமா? அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு சி ஆப்ஷன் 3ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
செகண்ட் கொஸ்டின் இது ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் ஓகே, இது பாருங்க. இஃப் n is a natural number, then what is the sum of all distinct possible remainder? ஸோ அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா இதுல sum of all distinct remainder எல்லாமே ஆட் பண்ண சொல்றாங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 4 power n plus 6 power n plus 9 power n plus 11 power n when divided by 10 various value of n. ஸோ அந்த என்னோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? வேரியஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஆனா நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன ரிமைண்டர் நமக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, அந்த டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? n ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்னா நமக்கு எதுல இருந்து இருக்கலாம்? அதாவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து 1 2 3 4 அண்ட் 5. ஸோ அது மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இதே போல எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 4 power n 6 power n 9 power n plus 11 power n. இந்த நம்பர் எதெல்லாம் டிவைட் பண்ண போறோம்? 10 டிவைட் பண்ண போறோம். இதனால நமக்கு என்ன வரணும்? சம் ஆஃப் பாசிபிள் ரிமைண்டர். ஓகேவா? சம் ஆஃப் பாசிபிள் ரிமைண்டர், சம் ஆஃப் பாசிபிள் டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர். ஸோ இது என்னன்னு பார்க்கலாமா? சாரி, இதுல என்ன வேல்யூஸ் எல்லாம் வரலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்? 1 எடுத்துக்கலாமா? அப்ப என்னோட வேல்யூ 1 இருந்தா என்ன இருக்கலாம்? 4 power 1 6 power 1 9 power 1 11 power 1. ஓகேங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம்? 10 போடலாமா? சாரி, ஓகே, இதெல்லாம் சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்திருக்கும். அதே நம்பர் தான். பவர் 1 வந்தனால இருக்கலாம் 4 plus 6 10 10 plus 9 19 19 plus 11 பார்த்தா 13 இருக்கு. நம்ம 30 10 டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு ரிமைண்டர் ஈக்குவல் டு என்னன்னு வந்திருக்கு? 0. சரி, ஓகே, n ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பண்ண போறோம்? இப்போ 2ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். n ஈக்குவல் டு 2 இருந்தா நமக்கு என்ன இருக்கலாம்? 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் டிவைடட் பை 10. ஸோ இதோட வேல்யூ எப்படி பார்க்கலாம்? 4 16 36 81 121 சொல்லலாமா? 11 ஸ்கொயர்னா 121. இது 10 டிவைட் பண்ண போறோம். ஓகே, எல்லா நம்பருமே நமக்கு 10 டிவைட் பண்ணும்போது நம்ம எப்படி எடுத்துப்போம் வேல்யூ? எல்லா வேல்யூவும் நீ 10 டிவைட் பண்ணா அதோடைய நமக்கு யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்தா கூட போதும். ஓகேங்களா? இது என்ன பண்ண போறோம் பாருங்க. 10 டிவைட் பண்ணா இது 6. 10 டிவைட் பண்ணா 6, இதுக்கு 6 1 இதுக்கு 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? அப்போ ரிமைண்டர் எல்லாமே ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணா 14 வந்திருக்கும். 14 by 10 ரிமைண்டர் ஈக்குவல் டு 4 வந்துடும். அடுத்து என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்? 3 எடுத்துக்கலாமா? அப்ப 3 என்ன வரலாம்? 4 cube 6 cube 9 cube 11 cube டிவைடட் பை 10 சொல்லுவோம். அப்ப இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? அப்ப கியூப்ல வர வேல்யூ எல்லாம் எப்படி இருக்கலாம்ன்றது யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நார்மலா யோசிக்கலாம். இது ஒரு சிம்பிளான இன்னொரு கேட்டகரியில நான் யோசிச்சு சொல்றேன் பாருங்க. இது எப்படி சொல்லலாம்னா சிம்பிளா இது 4 கியூப்னு சொல்லலாமா? அப்படியே வச்சுக்கிறேன். 6 கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஆனா 10 டிவைட் ஆகணும்னா நமக்கு என்ன எவ்வளவு நம்பர் தேவைப்படுது? 4 நம்பர் தேவைப்படுது. அதாவது நமக்கு இதை எப்படி போட்டோம்னா நமக்கு 6 தான் ரிமைண்டர் வரப்போகுது. கரெக்டா? 10 டிவைட் பண்ணும்போது 6 தான் ரிமைண்டர் வரும். அதனால என்ன பண்ணீங்கன்னா எவ்வளவு கம்மியா இருக்கு? 4 கம்மியா இருக்கா? அப்போ -4 கம்மியா இருக்கு. -4 கியூப் பிளஸ் ஓகே. அடுத்தது என்ன சொல்லிடலாம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லணும்? 9 இருக்கும்போது -1 கம்மியா இருக்குன்னா -1 கியூப் பிளஸ் இங்க என்ன சொல்லிடலாம்? 1 கியூப்னு வந்துடும் 10 டிவைட் பண்ணும்போது. ஸோ அப்போ டிவைட் பை 10 போட்டலாமா? 10 போட்டா நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? ஸோ இது கேன்சல். நார்மலா யோசிச்சிங்கன்னா எப்படி சொல்லலாம்? இந்த நம்பர்ஸ்க்கு இந்த நம்பர் கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து இதுவும் கேன்சலா? அப்போ 0ன்னு ஆயிருமா? அப்போ நம்ம 0 by 10 ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கலாம்? 0ன்னு வந்துடும். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரலாம்? 0ன்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். n 4ன்னு போட்டு பார்க்கலாம். அப்போ இது என்ன சொல்லலாம்? 4 power 4 plus 6 power 4 plus 9 power 4 plus 11 power 4 divided by 10 equal to எப்படி எழுதிக்கலாம்? நம்ம இதே கான்செப்ட் எழுதிக்கலாமா? 4 power 4 minus 4 power 4. ஏன்னா நமக்கு 6 10 டிவைட் பண்ணாம 4 வேல்யூஸ் கம்மியா இருக்கு. அதனால மைனஸ்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லிக்கலாம்? அடுத்து -1 power 4. அடுத்து என்ன சொல்லலாம்? +1 power 4. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வரலாம்? 10 வந்திருக்கலாமா?
ஸோ நம்ம இதோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும், அதே போல நமக்கு ரிமைண்டர் போட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக எப்படி வரலாம், அப்போ நமக்கு ஆன்சரை போட்டு பாருங்க. இதோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிடலாம், 0 ஆயிருமா. அடுத்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கலாம், ஆட் பண்ணோமா நமக்கு என்ன வரும், அப்போ 0/10 இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு ரிமைண்டர் என்ன வந்துடலாம், 0 வந்துடும். அப்போ நமக்கு பாசிபிள் ரிமைண்டர் என்னதான் இருக்கு, பாசிபிள் ரிமைண்டர் பார்த்தோன்னா 2 ரிமைண்டர்ஸ் இருக்கு, 2 டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர், 2 டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர். கரெக்டுங்களா. ஸோ அப்போ 2 டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் இருக்கும்போது நமக்கு எப்படி சொல்லலாம், 2 டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் வந்திருக்கும். அப்போ டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 4ன்னு வந்திருக்கு, ஒரு நம்பர் 0ன்னு வந்திருக்கு. அப்போ சம் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைண்டர்ஸ்னு சொல்லலாமா, சம் ஆஃப் ரிமைண்டர், ரிமைண்டர் அதாவது டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர்னு எடுத்துக்கோம், அப்பதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன வந்துடலாம், 4 + 0 = 4ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு பி ஆப்ஷன் எடுத்துக்கலாமா, பி ஆப்ஷன் ஆன்சர் ஈக்குவல் டு பி. நோட் பண்ணிக்கலாமா சார், நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, பாசிபிள் ரிமைண்டர் ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இஃப் ஏ பி சி டி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், then how many possible remainder, then how many possible remainder, ஓகேவா, ஆர் தேர் when 1 power a plus 2 power b plus 3 power c plus 4 power d is divided by 10 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் எப்படி போடலான்றது பார்க்கலாமா. இதுக்கு என்ன பார்க்க போறோம்னா 10ன்னு போட்டு பாசிபிள் யூனிட் டிஜிட் எடுத்துக்கிட்டா கூட போதும். ஓகேவா. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம், பாசிபிள் யூனிட் டிஜிட் வச்சுக்கலாம், பாசிபிள் யூனிட் டிஜிட்ஸ். ஸோ ஓகே, இங்க பாருங்க, இது 1 power a, 2 power b, 3 power c, 4 power a. அப்போ யூனிட் டிஜிட்டான எனக்கு என்ன வரலாம், இதுக்கு 1 மட்டும் தான் வரும். இதுக்கு என்ன வரலாம், 2ன்னு வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 8 வரலாம். அடுத்து என்ன பண்ணலாம், இது 3, 9, 7, 1. அடுத்து என்ன இருக்கலாம், 4ன்னு இருக்கலாம், 8ன்னு இருக்கலாம். கரெக்டுங்களா. ஸோ இப்போ எல்லா வேல்யூயும் நீங்கள் எடுத்து பாசிபிள் ரிமைண்டர்னா என்ன வரலான்றது பாருங்க. இப்போ நார்மலாக இந்த பாசிபிள் ரிமைண்டர் நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கலாம்னா, நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் எப்படியெல்லாம் எழுதலாம்னு பாருங்க. பாசிபிள் ரிமைண்டர், ஃபர்ஸ்ட் இங்க 1 + 2 + 3 + 4. ஓகே, 2 வரும்போது எப்படி எடுத்துக்கலாம், 1 + 2 + 9 + 4. அடுத்து 1 + 2 + அடுத்து 7 + 4ன்னு சொல்லலாம். அடுத்து 1 + 2 + 1 + 4ன்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம 2க்கு பதிலாக என்ன எடுக்கலாம், 4ன்னு எடுப்பேன். அதாவது 4 + அடுத்து என்ன இருக்கலாம், 3 + 4ன்னு வரலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன வரலாம், இப்படி கூட போடலாம். ஸோ 3 + 8ன்னு கூட நடக்கலாம். சரி ஓகே, இது மாதிரி தான் நம்ம அந்த பாசிபிள் ரிமைண்டர்ஸை நம்ம எழுத போகிறோம். ஓகே, நான் இதெல்லாம் என்னெல்லாம் வரலான்றது எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 + 2 + 3ன்றது ஒரு டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர், இது ஒன்று எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரிப்பீட்டேஷன் வேல்யூ வந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம 2ல சொல்லும்போது எப்படி சொல்லலாம், 294ன்னு சொல்லலாம், இது 74ன்னு சொல்லலாம், அடுத்து 14ன்னு சொல்லிடலாம். இதை விட்டால் நமக்கு என்ன இருக்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 434ன்னு கூட எடுத்துக்கலாம். 434 + 434, 434 மேலே இருக்கு பாருங்க, இதை கூட எடுத்துக்கும். ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் வர ஆரம்பிக்கும். எப்படின்றது நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம், இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 10. அடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 16. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, நமக்கு வந்து 14 வருமா. அடுத்து இந்த இருக்க டேர்மெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 1 1 போட்டோமா நமக்கு அது 4 + 4 8ன்னு வந்திருக்கும். அடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 8, இது 12 இருக்கும். அடுத்து இதை ஆட் பண்ணி பாருங்க, இதை ஆட் பண்ணாமல் நமக்கு என்ன வந்திருக்கலாம், 12 அண்ட் 16 வந்திருக்கும். ரிப்பீட்டடாக அந்த வேல்யூ தான் நமக்கு வரப்போகுது. இப்போ நான் இந்த வேல்யூ 10ஆல் டிவைட் பண்ண போகிறேன், இதை 10ஆல் டிவைட் பண்ணும், யூனிட் அதை நம்பர்ஸ் தான் டோட்டல் ஆட் பண்ணி தான் 10ஆல் டிவைட் பண்ணும். 10ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன வந்திருக்கலாம், 0, இதுக்கு ரிமைண்டர் 6, இதுக்கு ரிமைண்டர் 4, இதுக்கு ரிமைண்டர் 8, இதுக்கு ரிமைண்டர் 2, இதுக்கு ரிமைண்டர் 6. அப்போ பாசிபிள் ரிமைண்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கலாம், 0 இருக்கலாம்,
2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம். அப்ப நமக்கு பாசிபிள் ரிமைண்டர்ஸ்ன்னு சொன்னா எவ்வளவு இருக்கு? 5 ரிமைண்டர்ஸ் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதாவது ஹவு மெனி பாசிபிள் ரிமைண்டர்? பாசிபிள் ரிமைண்டர்னா என்ன எடுத்துக்கலாம்? 5ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு சி ஆப்ஷன் 5. நோட் பண்ணிக்கலாமா? சார் நோட் பண்ணிக்கோங்க.